ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இது மாதிரி கேக்கு நம்மளே வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கேக்கு ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். மிக்சியில் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப்பு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3ஐயும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். ஸ்லோவாக வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வச்சு அடிச்சுக்கலாம். ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. கொஞ்சோண்டு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர். இதை நல்லா சலிச்சு எடுத்துடலாம். சளிச்சாச்சு. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை அடித்து வச்சுருந்தா முட்டை கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முட்டையோட எண்ணெய், சர்க்கரை இதெல்லாம் அடித்து வச்சுருந்தது இப்போ மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேக்குக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கேக்கு நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷன்லேயே மடித்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவுலேருந்து நான் கொஞ்சோண்டு தனியாக எடுத்துக்கிறேன். அது கூட கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது 2 லேயராக பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மாவு பிரித்து எடுத்துட்டேன். இது கூட கொஞ்சம் 3 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடரையும் சளிச்சு எடுத்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த மிக்சர் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 கூடமே வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு ஊற்றும் போது எப்படி மடிப்பால் ஊதி இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதுலேயும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இது கூட பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மாவு மிக்ஸ் பண்ணுற டயத்தில் நான் குக்கரை அடுப்பில் ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ட்ரே இருந்தால் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் பட்டர் சீட் போட்டிருக்கேன். அதில் இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவு ஊற்றிடலாம். இது மேலேயே இப்போ நம்ம கொக்கோ பவுடர் போட்டு கலந்து வச்சுருந்த மாவையும் ஊற்றிடலாம். இந்த மாவும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தட்டி விட்டுறலாம். அதில் பபிள்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா போயிடும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். டூத் பிக் வச்சு நான் ஒரு டிசைன் மாதிரி போடுறேன். இது ஆப்ஷனல் தான், பார்க்க நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நான் போட்டு விட்றேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம். நான் குக்கரை முன்னாடியே ஹீட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்த கிண்ணத்தை தூக்கி இந்த குக்கரில் வச்சிடலாம். 45 மினிட்ஸ்க்கு இதை வேக விடணும். கேக்கோட ஸ்மெல்லு நல்லா வரும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் கேக்கு வந்துருச்சுன்னு. இப்போ கேக்கு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்துடலாம். ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஒரு கத்தியை வச்சு ஒரு ஓரங்களை எடுத்து தட்டினோம்னா ஈஸியாக வந்துடும். கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துச்சு. இப்போ பட்டர் சீட்டை எடுத்துடலாம்.
நம்ம கேக்கு வச்சு வேக வைக்கும்போது ஓயாமல் திறந்தும் பார்க்கக்கூடாது. இப்போ கேக்கு வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய எம்மியான கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.